இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா மீசுக்காகே அவரோட வாட்டகன் ஜுட்சுவை யூஸ் பண்ணி நம்ம சூச்சிக்காகவே அட்டாக் பண்ணிட்டு முட்டா பையிலே நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் உனக்கு வயசாயிடுச்சு உன்னாலலாம் சண்டை போட முடியாதுன்ற மாதிரி சொல்றாருங்க. பார்த்தா அது ஒரு சாண்ட் க்ளோன். ஆக்சுவலா காரா வந்து சாண்டையே யூஸ் பண்ணி நம்ம சுச்சிக்காகவே எப்பயுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். நம்ம சுச்சிக்காகவே வந்து அந்த ஜெயின் கிளாம குத்தி டிஸ்ட்ராய் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு முதுகு வலி வந்திருக்கும் இல்லையா. காரா வந்து அவனோட சாண்டை யூஸ் பண்ணி நம்ம சுச்சிக்காகவே காப்பாத்திட்டு அந்த இடத்துல ஒரு சாண்ட் க்ளோனை வச்சிருப்பாங்க. காரா வந்து அவனோட சாண்டை யூஸ் பண்ணி மீசுக்காகவே கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவான். அங்க இருக்க ஷினோபிஸ் எல்லாருமே குனாயில சீலிங் டேக வச்சு தூக்கி போடுவாங்க. பட் அது ஒர்க்கே ஆகாது. ஏன்னா மீசுக்காக அவரோட ஜுட்சு யூஸ் பண்ணி அது ஸ்லைம் மாதிரி உருகி போக ஆரம்பிக்குங்க. உடனே காரா பாத்தீங்கன்னா அவனோட சாண்டை யூஸ் பண்ணி லேயர் பை லேயரா கவர் பண்ணி சாண்ட் மசிலியம் அட்டாக்க யூஸ் பண்றான். அங்க இருக்க எல்லா ஷினோபிஸுமே அவங்களோட குனாய் சீலிங் டேக மறுபடியுமே தூக்கி போட்டு சீலிங் ஜுட்சுவை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த சாண்ட் மசிலியம் வந்து பயங்கரமா வெடிக்குது. பார்த்தா அங்க இருக்க ஃபாக்ல ஒரு ஃபேஸ் தெரியுது. ஷினோபிஸ் எல்லாரும் அது ஒரு கெஞ்சுட்சுவா அப்படின்னு சொல்லி கேட்க சுச்சிக்காகே வந்து அது ஒரு கெஞ்சுட்சு கிடையாது, இது வந்து மீசுக்காகேவோட இன்ஃபினிட் எக்ஸ்ப்ளோஷன் நின்ஜுட்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலயமா அங்க இருக்க அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே சில்லுன்னு மாறும். சடனா பாத்தீங்கன்னா மீசுக்காகேவோட ஒன் ஆஃப் தி க்ளோன் வந்து குட்டியாகிட்டே வருங்க. காராத பார்த்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப சுச்சிக்காகே வந்து இது மிசுக்காகேவோட ஒரு க்ளோன், இது வந்து ஆயில் அண்ட் வாட்டரை வச்சு உருவாக்கி இருப்பான். இதோட அவுட்டர் லேயர்ல வந்து ஆயில் இருக்கும், இன்டர் லேயர்ல வந்து வாட்டர் இருக்கும். இதோட பாடி வந்து இது நவுறது மூலியமா ஈஸியா கூலாவும் ஹீட்டாவும் மாறும். சப்போஸ் இது வந்து ஹீட் ஆச்சுன்னா அந்த பாடி உள்ள இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா எவாபரேட் ஆகி அது வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆகி அது ரொம்பவே பெருசா மாறும். அது பெருசா மாறிட்டு அதோட நார்மல் சைஸ் வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனை உருவாக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த க்ளோன் வந்து நம்ம ஷினோபிஸ அட்டாக் பண்ண வர நம்ம காரா வந்து சாண்டை யூஸ் பண்ணி தடுக்க ட்ரை பண்ணுவான். இருந்தும் அந்த க்ளோன் வந்து ரொம்பவே ஸ்பீடா இருக்கும். நம்ம காராவோட சாண்டால கூட அதை தடுக்க முடியாது. அந்த க்ளோன் போயிட்டு அங்க இருக்க ஷினோபிஸ் எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு ஷினோபிஸும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க. காரா அந்த க்ளோனை பார்க்க சுச்சிக்காகே வந்து அந்த க்ளோனை தட்டி விடு, ஒரிஜினல் மிஸ்ஸுக்காக இங்க எங்கனா தான் இருப்பான். இந்த ஜூட்சுவோட ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ற கேஸ்டர் வந்து ரொம்பவே வீக் ஆயிருவாங்க. சோ சீக்கிரம் தேடணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அங்க இருக்க ஒரு லீவ் ஷினோவி வந்து அவனோட சென்சிரி டைப் மூலமா மீசுக்காக எங்க இருக்காருன்னு பார்த்து சொல்லுவான். நம்ம சுச்சிக்காக வந்து அந்த இடத்துல முதுகு வலி வந்துடும். நம்ம காரா வந்து போயிட்டு மீசுக்காகவ கண்டுபிடிச்சிருவான். அப்ப காரா வந்து அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை நான் சீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சாண்டை யூஸ் பண்ணி மீசுக்காகவ அட்டாக் பண்ண இன்னொரு பக்கம் இந்த க்ளோன் வந்து ரொம்பவே பெருசா மாறிக்கிட்டு இருக்கும். நம்ம காரா வந்து சீலிங் டேக்லாம் வச்சு சீல் பண்ண ஆரம்பிக்க உடனே அந்த க்ளோன் வந்து அந்த சீலிங் டேக் எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துரும். அப்ப மிஸ்ஸுக்காக வந்து என்னோட ஆயில் இருக்க வரையும் உன்னோட சாண்டை வச்சு நீ என்ன சீல் பண்ண முடியாது, என்ன பண்ண போறன்ற மாதிரி கேட்க சுச்சிக்காக வந்து நீ தான் சொல்லணும் எப்படி உன்னை சீல் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப மிஸ்ஸுக்காக வந்து நான் ஆல்ரெடி சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், இப்போ என்னோட மனசு மாறிடுச்சுன்னு சொல்ல காரா வந்து இவ்வளவு நேரம் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணி தானே இருந்தீங்க, என்னதான் ஆச்சுன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப மிஸ்ஸுக்காக வந்து என்னதான் இருந்தாலும் நான் ஒரு ஃபார்மருக்காக, சோ நீங்க வந்து என்னையே தோக்கடிக்க முடியலன்னா எனிமியோட பாஸை இப்படி தோப்படிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட க்ளோனை வச்சு அட்டாக் பண்றான். அந்த இடத்துல காரா வந்து என்னதான் அந்த க்ளோனை தடுத்துக்கிட்டே இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த க்ளோன் வந்து பயங்கரமா வெடிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம நருட்டோலாம் காரா ஃபீல்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் என்னதான் நடந்துச்சுன்னு பார்த்தா காரா அவனோட ஷீல்டை யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லா ஷினோபிஸையுமே காப்பாத்தி இருப்பான். அவனையுமே அவன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அந்த க்ளோனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த க்ளோன் வந்து நம்ம காராவை அட்டாக் பண்ணிரும். பார்த்தா அது நம்ம காராவோட ஒன் ஆஃப் தி க்ளோன் தாங்க. பார்த்தா நம்ம காரா கீழே தான் மறைஞ்சிருப்பானா. மீசுக்காக வந்து உன்னோட சாண்டை யூஸ் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் நீ அதை தடுக்க முடியாது, உன் சாண்ட் அவ்வளோ ஸ்பீட் இல்லை அப்படின்னு சொல்ல காரா வந்து அவனோட சாண்டை யூஸ் பண்ணி அந்த க்ளோனை மொத்தமா கவர் பண்ணிடுவான். பயங்கரமா எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். பார்த்தா அது வந்து காமெடியா எக்ஸ்ப்ளோஷன் வெறும் புகையோட முடிஞ்சிடும். அந்த கல்லு துண்டு துண்டா உடஞ்சி விழுந்தும் போது பார்த்தா உள்ள அவனோட க்ளோன் வந்து சிலையா மாறி இருக்கும். அப்பதான் காரா ஒரு விஷயத்த சொல்லுவான். அவன் என்னோட க்ளோனை ஒன்று அடிச்சான் இல்லையா, அதுல வந்து கோல்டஸ் இருந்துச்சு. கோல்டஸ் வந்து அவன் உடம்புல இருக்க ஹீட் மூலயமா அது வந்து உருகி அவன் மேலேயே ஒட்டிக்குச்சு. ஆனால் தான் அவனோட மூமெண்ட் வந்து ரொம்பவே ஸ்லோவா ஆயிடுச்சு. அதை யூஸ் பண்ணி தான் நான் இப்ப அவனை ஸ்டாச்சு ஆக்கிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மீசுக்காக வந்து இருந்தும் எப்படி அது வந்து வெடிக்காம இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அப்ப காரா வந்து நான் யூஸ் பண்ண சாண்ட் வந்து அதை கூல் பண்ற அளவுக்கு சில்லுன்னு தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கோல்டு வேற இருந்ததுனால அது வந்து கரெக்டாவே இருந்துச்சுன்ற மாதிரி
சொல்றான். அப்ப மீசுக்காகே வந்து நீ ஒரு காகேவா இருக்கிறதுக்கு ஒருத்தியான ஆள் தான். உன்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன இம்ப்ரெஸ் ஆக்கிருச்சு. ஒரு நிமிஷம் இரு. ஒண்ணுமே சொல்லலாம் நீ ஒரு கோல்டன் சைல்ட் தான்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா லார்ட் மூவா காட்டுறாங்க. அவன் மேல இருக்க கல்லை தூக்கி போட்டுட்டு நீ என்னோட ஸ்டூடெண்ட் உனக்கு நீ என்ன இப்படி கேர்லெஸ்ஸா விட்டுட்டியன்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நருட்டோ அவனோட ரசிகனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண உடனே லார்ட் மூவ் வந்து டேமேஜ் ஆகிட்டே போவான் இல்லையா. அப்ப அவனோட ஒரு குளோனை உருவாக்கி இருப்பான். அதுல இருந்து ஒரு குளோனை தான் நருட்டோ அண்ட் காரா சீல் பண்ணிருப்பாங்க. லார்ட் மூவ் வந்து அவனோட சீலான மிச்ச பாடியோட சீல் டேக்கை பிக்க ட்ரை பண்ணுவான். பட் அந்த சீலிங் டேக்கை அன்டூ பண்ண முடியாதுங்க. காபுட்டோ இப்பதான் ஒரு விஷயத்த சொல்லுவான். ஆக்சுவலா லார்ட் மூவ் யூஸ் பண்ணாரு இல்லையா, அது வந்து ஒரு சாதாரண குளோன் கிடையாது. ஒரு உடம்ப ரெண்டா ஸ்பிளிட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு குளோன். ஒரு மொத்த பவரை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. அப்ப காபுட்டோ வந்து இப்போதைக்கு என்னால அந்த சுமனிங்க பண்ண முடியாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், இன்னும் கொஞ்சம் நான் ஸ்ட்ராட்டஜி யோசிக்கணும்னு சொல்லிட்டு சவுண்ட் வில்லேஜை சேர்ந்த 4 ஷினோபிஸை சுமன் பண்ண ரெடியா இருப்பான். நருட்டோ வந்து உனக்கு ஒன்னும் ஆகலைல காரான்னு கேட்க, காரா வந்து என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நருட்டோ வந்து நாங்க ரைக்காகவே சீல் பண்ணிட்டோம், ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கத்தா பார்த்தேன், அதான் வேகமா வந்தேன்ற மாதிரி சொல்றான். காரா வந்து நானும் ஆல்மோஸ்டா முடிச்சிட்டேன்னு சொல்ல, நருட்டோ வந்து சரி எனிமி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். மீசுக்காகே மேல இருந்துட்டு ஓ இவன் தான் அவனோட ஃப்ரெண்டான்ற மாதிரி கேட்கறாரு. நருட்டோ மீசுக்காகவே பார்த்துட்டு யார் இவன், என்ன உடம்பு இவனுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கறான். அவ மீசுக்காகவே வந்து காரா உன்னோட ஃப்ரெண்டு வந்து முட்டாள் மாதிரி தெரியறானே, நீங்க 2 பேரும் ஒரு நல்ல பேரண்ட்ரா மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் காரா அவனோட சாண்டை யூஸ் பண்ணி அவனை மொத்தமா கவர் பண்ண ஷினோபிஸ் எல்லாருமே சீலிங் டேக்கை கனெக்ட் பண்ணி அவரை மொத்தமா சீல் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த இடத்துல காரா வந்து இந்த பேட்டில் சிச்சுவேஷனை வந்து HQக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்ற மாதிரி சொல்ல, சுச்சிக்காகவே வந்து நம்ம ஃபார்மருக்காகவெல்லாம் டிஃபீட் பண்ணி நம்மளோட பேட்டில் ஃபீல்ட்ல இப்போதைக்கு ஜெயிச்சிருக்கோம்னு சொல்றா. டமாரி வந்து அடிப்பட்ட ஷினோபிஸ் எல்லாருமே மெடிக்கல் காப்புக்கு போங்க, மிச்சம் இருக்கவங்களா என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல, சுச்சிக்காகே நீங்களும் மெடிக்கல் காப்புக்கு போங்கன்ற மாதிரி சொல்ல, சுச்சிக்காகே வந்து இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்ற மாதிரி சொன்ன உடனே அவருக்கு முதுகு வலி வந்துருது. அங்க இருக்க 2 பொண்ணுங்க வந்து நம்ம சுச்சிக்காகேவை பூச்சி தூக்கி நீங்க வாங்க இப்ப நம்ம மெடிக்கல் காப்புக்கு போலாம், எதுவும் பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லி புடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. காரா வந்து நருட்டோ இது வந்து உன்னோட குளோன் தானே, உன்னோட ஒரிஜினல் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். நம்ம நருட்டோ குளோன்ஸ் எல்லாமே மேப் காமிச்சு எல்லா இடத்துலயுமே டிராவல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் மெடிக்கல் கேம்பேஸ்ல நம்ம சீசனே வந்து இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு பேஷண்ட்டையுமே புதுசா எடுக்க முடியாது, ஆல்ரெடி அடிப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் ஹீல் பண்ண முடியும், ஏன்னா எனிமி யாரு டீம்மேட் யாருன்னு நம்மளால சொல்லவே முடியாதுன்ற மாதிரி சொல்றா. அப்படியே பாத்தீங்கன்னா தாருயோட ஃபர்ஸ்ட் கம்பெனியை காட்ட அந்த இடத்துல எல்லா ஷினோபிஸுமே கொஞ்சம் இடைவெளி விட்டு தள்ளி நின்னுகிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருன்னா வைஜிட்சு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால யாரும் மாத்தி உயிரோட இருக்கவங்கள கொன்னுக்க கூடாது சொல்லிட்டு தள்ளி நின்னுட்டு இருக்காங்க. நாம 1010 வந்து அந்த விசிறியை எங்க தான் ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பேஸ் ஃபுல்லாவே தேடிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம நிஜி அண்ட் ஹினாட்டா வந்து அங்க எல்லா இடத்துலயுமே எனிமி வர வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தேர்ட் கம்பெனியான ககாஷி கம்பெனியை காட்ட அந்த இடத்துலயுமே எல்லா ஷினோபிஸுமே இடைவெளி விட்டு தனித்தனியா நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு ஷினோபி வந்து பாக்குறான் காரிய சீல் பண்றதுல தோத்து போயிட்டதா சொல்றான். அப்ப ககாஷி வந்து 7 ஸ்வாட்ஸ்மென்ஸ்ல இன்னும் 2 பேர் இருக்காங்க, ஃபுகாகு சொகசான் மங்கெட்சு ஒசுசுகி. நம்ம நருட்டோ வந்து எல்லாரும் வெயிட் பண்ணுங்க நான் சீக்கிரம் வந்துடுறேன்ற மாதிரி சொல்றான். இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.